ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அடிப்படை, ஒரு ஃபண்டமெண்டல் இன் சி. ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க, மெயில்ஸ்லையும் நிறைய மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சில அடிப்படைகள் எங்களுக்கு புரியலை சார், அதில் கொஞ்சம் நடத்துங்க சார், அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பர்டிகுலர் எபிசோட். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். என்ன அடிப்படை நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க. அங்கெல்லாம் போகும்போது நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம்னா, எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஐ கமா ஜே எம் என் கே இப்படி தான் பேரில் டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்லது N1 K2 இப்படி தான் என்ன பண்ணுறோம். இது என்ன வேரியபிளாக வேணா இருக்கட்டும், இன்ட்டாக இருக்கட்டும், கேராக இருக்கட்டும், ஃப்ளோட்டாக இருக்கட்டும், இந்த லாங் இன்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இந்த டிக்ளரேஷன் எப்படி தான் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோம் இல்லையா? இது நாள் வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரி டிக்ளரேஷன்ஸ் வில் நாட் பி அலவுடு. என்ன பண்ண சொல்ல மாட்டாங்க, இப்படி டிக்ளேர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடுறீங்க, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும் போதும் ஒரு இது மாதிரி டிக்ளேர் பண்ணுறீங்க. எம்னு ஒரு வேரியபிள், R3ன்னு ஒரு வேரியபிள், K2ன்னு ஒரு வேரியபிள், 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி இப்படி வச்சுட்டீங்க. அந்த கம்பெனியில் வேலைக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா அந்த கம்பெனியில் இருக்க போகிறது கிடையாது. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 10,000 ரூபாயோ வேறு கம்பெனி அதிகமாக கொடுத்து நல்ல பொசிஷன் கொடுத்து அந்த கம்பெனி விட்டு என்ன பண்ணிடுவீங்க, கம்பல்சரியாக அடுத்த கம்பெனிக்கு போயிடுவீங்க. அப்படி போன பிறகு உங்களுடைய பிளேஸ்க்கு இன்னொருத்தர் வருவார். உங்களுடைய பிளேஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க வருவாங்க. உங்கள் கோடிங்கெல்லாம் எடுக்கும் போதும் இந்த எம் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது என்ன பர்பஸ், இது எதுக்கு இந்த எம், இந்த R3ன்றது என்ன தெரியாது, K2ன்றது என்ன தெரியாது. அதுக்கு பதிலாக இப்போ இந்த எம்ன்றது இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். புதுசாக வரவருக்கு பார்த்தோன்னா புரியுமா புரியாதா? ஓ, மொபைல் நம்பர் அப்படின்னு புரியுமா? அடுத்து இப்போ R3ன்றது ரெக்கார்ட் 3ன்னு வச்சுருக்கோம். ஓ, 3rd ரெக்கார்டு போல இருக்கு அப்படின்னு உடனே புரிஞ்சுப்பாங்க. K2ன்றது கைட் ஃப்ளைன்னு ஒரு வேரியபிள் நேம். ஸோ இப்படி பெரிய வேரியபிள் நேமாக கொடுக்கும்போது ஈஸியாக புரிகிற மாதிரி முழுசாக பெருசாக கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம்னா கஸ்டமர் நேம்னு கொடுங்க, CNன்னு கொடுக்காதீங்க. எம்ப்ளாயி ஐடினா எம்ப்ளாயி ஐடின்னு முழுசாக கொடுங்க, EID அது EDன்னு கொடுக்காதீங்க. ரைட்டா? இது நம்ம இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஏன்னா நம்ம அதிகபட்சமாக நம்ம ப்ரோக்ராம்லாம் ஒரு 30 வரி தான் எழுதிட்டு இருக்கோம். 30 வரைக்கும் நான் ஒரு ப்ரோக்ராம் கூட எழுதலை இது வரைக்கும். உங்களுக்கு சொல்லி கொடுத்தது 30 லைன்ஸ்க்கு வேணால் தாண்டவே இல்லை. ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்யும் போது thousands லைன்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 லைன் கோட் பண்ணும் போதும் நீங்கள் இது மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் கம்பெனி விட்டு வெளில போயிட்டீங்கன்னா 1000 வரியில் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுக்கணும். சரிங்களா? கஸ்டமர் நேம்னா கஸ்டமர் நேம்னே கொடுங்க. ஸோ இது கொடுக்கும் போது 2 கேசிங் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற அந்த கேசிங் சிக்கு மட்டுமே பொருந்துறது கிடையாது. எல்லா லாங்குவேஜ், எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும் பொருந்தும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேசிங் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக முதல் கேசிங் கேமல் கேஸ், ரெண்டாவது கேசிங் பாஸ்கல் கேஸ். இந்த 2 கேசிங்கே கண்டிப்பாக நீங்கள் வேரியபிள் டிக்ளரேஷன் ஆகட்டும் அல்லது ஜாவாவோ ஷார்ப்போ போனீங்கன்னா கிளாஸ் மெத்தட்ஸ் இதுக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் இது மாதிரி கேசிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் பண்ணணும். முதல்ல கேமல் கேஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் என்ன ஒட்டகம், அப்படி அந்த தமிழ் மாதிரி இப்படி இருக்குமா, இப்படிதான் இருக்கும் கேமல். அப்போ கேமல் கேஸில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம்னு சொன்னால் CUSTOMER, அடுத்த வேர்டில் முதல் எழுத்து மட்டும் என்னவா இருக்கும், கேப்ஸ்ல. அப்போ இங்கே பாருங்க, இதே அப்படி போகுதா, அதனால தான் அதுக்கு பேர் என்னது, கேமல் கேசிங். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாஸ்கல் கேசிங்னா இதே கஸ்டமர் நம்ம இப்படி கொடுப்போம். அதாவது முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்கும், கேப்ஸாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக என்னவா தான் இருக்கும், ஸ்மால் கேஸ், அதாவது லோவர் கேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 கேசிங்கில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியில் கிளாஸ்னால் இப்படி தான் கொடுக்கணும், மெத்தட்னா இந்த கேசிங்கில் தான் இருக்கணும், வேரியபிள்னா இந்த கேசிங்கில் தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ அது மாதிரி இன்ட்ரப்ட்னா இந்த கேசிங்கில் தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. எந்த கேசிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கேசிங்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அடிப்படை, அந்த அடிப்படை தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதும் முதல் எடுத்த உடனே
ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்கணும். இன்ட்னா ஏ. இப்போ இதே இன்ட்டு 1ஏனா நாட் வேலிட், இன்ட்டு ஹேஷ் ஏன்னா நாட் வேலிட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் எப்பவுமே என்னவா இருக்கணும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வேரியபிளுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, வேரியபிளுக்கு நடுவில் என்ன இருக்கக்கூடாது. இப்போ கஸ்டமர் நேம்னா என்ன இருக்கு, ஒரு ஸ்பேஸ். இந்த மாதிரி ஸ்பேஸ் என்ன பண்ணக்கூடாது, நாட்டோட எல்லா லாங்குவேஜ்லையுமே நாட் அலவுட். ஸோ இந்த ஸ்பேஸ் இது மாதிரி விடுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்கோர் கூட யூஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்க, அப்படியே சேர்த்து கேப்ஸை போட்டு எழுதிடுங்க. எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இது அல்லது இன்டீஜர் என்ன வேணா இருக்கட்டும். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணும் போதும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். எக்ஸ் ஒய் இசட் நம்ம வந்து ப்ரோக்ராமில் பெருசாக எழுதிட்டு போக வேணாம் என்ற ஒரே காரணத்துக்காக ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போதும் ஐ ஜே கே எம் என் இது மாதிரி இன்புட்ஸை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒர்க் பண்ணும் போதும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, இந்த ஐ ஜே கே எல் எம் கேன்னு சொல்லி ஒத்த கேரக்டரில் இருக்கக்கூடிய வேரியபிள் நேம் தவிர்த்துடுங்க. எது கொடுத்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூப்பிங்னா லூப் 1ன்னே கொடுங்க வேரியபிள் நேம், லூப் 2 இன்னர் லூப்னு கொடுங்க, அவுட்டர் லூப்னு முழுசாக கொடுங்க, இன்னர் லூப்னு முழுசாக கொடுங்க. ஸோ அந்த லூப் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அதை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் ஆஃப் டிஜிட் லூப்னே கொடுங்க. லூப்புக்கு பேர் ஐன்னு கொடுப்போம், நம்ம ஜேன்னு கொடுப்போம், அப்படி கொடுக்காதீங்க, சம் ஆஃப் டிஜிட்ஸ் லூப்னு கொடுங்க. இப்போ அது மாதிரி எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு கிடையாது, நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியில் போயிட்டாலும் அடுத்து புதுசாக உள்ள வரவங்க அதை மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்க அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, அல்லது மெயின்டைன் பண்ணுவாங்க, அல்லது சில அப்கிரேடேஷன்ஸ் நடக்கும். அந்த அப்கிரேட்லாம் பண்ணும்போது அதை பார்த்தவொன்னே புரியணும், ஓ இந்த வேரியபிள் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கிளாஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நேமை பார்த்தோன்னே அவங்களுக்கு அது புரிஞ்சிடணும், அதுக்குள்ளே கோடிங் தான் இருக்கும்ட்டு. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பர்டிகுலர் எபிசோட் நான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த எபிசோட் பண்ணேன். போக இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்லி தரேன். 2-3 எபிசோட் தாண்டினோன்னு நான் டாஸ்க்கு பைத்தான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். பைத்தான பேசிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன், அடிப்படை ரொம்ப அடிப்படையிலேருந்தே. ஏன்னா சி வந்து ரொம்ப அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கல. நான் என்ன பர்பஸ்க்காக சி ஆரம்பிச்சேன்னு சொன்னால் உங்களை யோசிக்க வைக்கிறது என்னோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் எபிசோட் வில் பி ஷோன் டு மெனி பீப்புள். அதாவது உங்களை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு அந்த யூடியூப் அல்காரிதம் கொண்டு போய் காட்டும், அவங்களும் பயனடைவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராம் அல்லது சூப்பர் பேசிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் புகழ்.